இப்போது பேசுவார்கள். मेरे महतरम अमीर शरीयत हजरत मौलाना अब्दुल सऊद साहब, महतरम उलमाए किराम, मेरे अजीज रफीक कार जनाब ए अब्दुल समद साहब, सदर तमिलनाडु स्टेट मुस्लिम लीग, मेरे महतरम बुजुर्गों और मेरे नौजवान भाइयों, अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। அல்லாமா இக்பால் அவர்கள் ஒரு கவிதையை சொல்லியிருக்கிறார்கள். நெருப்பு குண்டம் இருக்கிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறார்கள், அடுத்து நம்ரூதும் இருக்கின்றான். யாருக்காகிலும் சோதனை செய்வதற்கு, பரீட்சித்து பார்ப்பதற்கு விருப்பம் இருந்தால் அவர்கள் முன்வரட்டும் என்று அந்த கவிதையிலே குறிப்பிடுகின்றார்கள். என் அருமை, இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கி இருக்கின்ற அமீர் ஷரியத் மௌலானா அபு சஊத் அஹமத் ஹஜரத் அவர்களே, மற்றும் இந்த மாநாட்டை சிறப்பிப்பதற்காக விஜயம் செய்திருக்கிற தமிழ்நாடு மாநில முஸ்லீம் லீகினுடைய பெருமதிப்பிற்குரிய தலைவர் அல்ஹாஜ் அப்துல் சமத் சாஹிப் அவர்களே, மற்றும் ஹாஜா முஹிதீன் சாஹிப் அவர்களே, இங்கு விஜயம் செய்திருக்கிற உலமா பெருமக்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு। अल्लाह रब्बुल इज्जत का लाख लाख शुक्र है कि इस्लाम के अदना खादिम की हैसियत से आज आपके शहर में, अल्लाह के घर में, उलमाए किराम की इस पुरनूर महफिल में शिरकत करने का ये जरूरी मौका मुझको हासिल हो रहा है। இன்று இந்த உங்களுடைய பெருநகரிலே, இந்த ஒரு சிறப்பான மாநாட்டிலே, இஸ்லாமுடைய ஒரு சாதாரண தொண்டன் என்ற முறையில் நான் உங்களுக்கு மத்தியிலே இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். यहाँ पर आज तमिलनाडु के कोने कोने से उलमाए किराम तशरीफ फरमा है और यहाँ पर तमिलनाडु जमात उलमा का इजलास हो रहा है। ऐसे मौके पर हम यहाँ पर उलमाए किराम से बरकत हासिल करने के लिए और उलमाए किराम के कदमों के पास बैठने का मौका हासिल करने के लिए हाजिर हुए थे। तकरीर करना हमारा मकसद नहीं है और ऐसे मौके पर जबकि यहाँ पर सारे के सारे उलमाए किराम मौजूद हैं, हमारा कुछ कहना मैं समझता हूँ यकीनन गुस्ताखी होगी। இந்த மாநாட்டிலே தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்குகளில் இருந்தெல்லாம் உலமா பெருமக்கள் இங்கே விஜயம் செய்திருக்கிறார்கள். மிக சிறந்த சண்டைக்குரிய உலமாக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். வந்து குழுமி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே நானும் பங்கு பெற்று அந்த உலமாக்களின் மூலமாக பரக்கத்தடைய வேண்டும், அதன் மூலமாக நானும் சிறப்படைய வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நான் இந்த விழாவிலே கலந்து கொண்டேன். அதிலும் அந்த உலமா பெருமக்களுடைய பாதத்தின் அடியிலே அமர்ந்து அவர்களுடைய நல்லாசிகளை பெற வேண்டும் என்ற ஆவலும் நான் இங்கே கலந்து கொள்வதற்கு முக்கிய காரணமே தவிர வேறொன்றும் இல்லை. நான் இப்போது உங்களுக்கு மத்தியில் நீண்ட சொற்பொழிவுகள் அல்லது சொற்பொழிவாற்ற வேண்டும் எண்ணமோ என்னுடைய உள்ளத்திலே இருந்ததில்லை. आप अच्छी तरह जानते हैं कि तारीख दान का एक एक वक्त
इस बात की शहादत देता है कि जब भी इस्लाम को नाजुक दौर का सामना करना पड़ा है, जब भी इस्लाम को इर्तिदाद का खौफ तारी हुआ है, जब भी इस्लाम की इल्हाद का मुकाबला करना पड़ा है, इन तमाम मौकों पर उलमाए किराम ने ही बढ़कर इस्लाम को सहारा दिया है। और उलमाए किराम की बदौलत ही आज इस्लाम एक जिंदा निजाम हयात की हैसियत से हमारे सामने मौजूद है। நீங்கள் வரலாற்றிலே நல்ல முறையிலே அறிந்திருக்கலாம். எந்தெந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் இஸ்லாமுக்கு எதிரான சதி செயல்கள் தலை தூக்கினவோ, எந்தெந்த நேரத்திலெல்லாம் மத புறம்பான செயல்கள் நடைபெறும் என்ற அச்சம் ஏற்பட்டதோ, எந்தெந்த நேரங்களிலெல்லாம் முஸ்லிம்கள் அலைக்கழிக்கப்படுவார்கள் என்ற சூழ்நிலை உருவானதோ, அந்த நேரங்களிலெல்லாம் இந்த இஸ்லாமை கட்டி காப்பாற்றுகின்ற விஷயத்தில், இதற்கு பாதுகாப்பான அரணாக அமைகின்ற விஷயத்தில் நம்முடைய உலமா பெருமக்கள் முன்னணியிலே நின்று தீரமாக அவர்கள் சமராடி இருக்கிறார்கள் என்ற பேருண்மையை நீங்கள் நன்றாக தெரிந்திருக்கலாம். அவர்களின் காரணமாகத்தான் இன்று உலகிலே இஸ்லாம் உயிரோட்டமுள்ள ஒரு மார்க்கமாக, ஜீவனுள்ள மதமாக இன்று திகழ்கின்றது, அது பரவி நிற்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. आप अच्छी तरह जानते हैं अब्बासिया दौर के फितने खल्क़ कुरान का मामला, और इस दौर में अगर इस फितने का मुकाबला किया तो अहमद बिन हम्बल रज़ियल्लाहु तआला अन्हु ने किया था। और तो हिंदुस्तान में मुगलिया दौर में अकबर के जमाने में दीन इलाही के फितने का मुकाबला किया था और कड़ी से कड़ी कुर्बानियां दी थी, तो हज़रत मुजद्दिद रहमतुल्लाह अलैह ने दी थी। तो उलमाए किराम का हिंदुस्तान में और दुनिया इस्लाम में ये किरदार रहा है, और इसलिए हम तो ये समझते हैं कि क़ियादत उलमा इस्लाम का हक है, क़ियादत उलमा इस्लाम का हक है। अगर हम इस्लाम के क़ादी आपकी खिदमत करना चाहते हैं, इस्लाम के लिए, अल्लाह रसूल के नामूस के लिए अपनी जिंदगी वक्त करना चाहते हैं, तो उलमा किराम की क़ियादत में करना चाहते हैं, और इस्लाम के रास्ते से हटकर न हमारी कोई जिंदगी है न हमारी कोई सियासत है। நீங்கள் நல்ல முறையிலே வரலாற்றிலே நீங்கள் புரிந்திருக்கலாம். இந்திய நாட்டிலே அக்பர் தோற்றுவித்த தீனே இலாஹிக்கு எதிராக போர்க்குடி உயர்த்தியவர்கள் ஹஜ்ரத் முஜத்தித் அல்-ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதனை மறந்துவிடக் கூடாது. குர்ஆன் படிக்கப்பட்டதா மஹ்லூகா அல்லவா என்ற பிரச்சனை அப்பாசியாக்களின் காலத்திலே எழுந்தபோது அந்த ஆட்சிக்கு எதிராக போர்க்குடி உயர்த்தியவர்கள் ஹஜ்ரத் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதனையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இப்படி எந்தெந்த நெருக்கடியான நேரங்களில் எல்லாம் இஸ்லாமுக்கு விரோதமான சதி செயல்கள் நிகழ்ந்தனவோ அப்போதெல்லாம் நம்முடைய உலமா பெருமக்கள் வீரமாக அவர்கள் போராடி இருக்கின்றார்கள். அந்த உலமா பெருமக்கள் தான் இந்த சமுதாயத்துக்கு தலைமை தாங்குவதற்கு மிகவும் பொறுப்பும் தகுதியும் உடையவர்கள். அந்த உலமாக்களுடைய தலைமையின் கீழாலேயே அவர்கள் அணியிலே நின்று நாங்கள் தொண்டர்களாக பாடுபடுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக சித்தமாக இருந்து வருகின்றோம். சமுதாய மக்களே, நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் உலமாக்களுக்கு பின்னணியிலே நின்று தொண்டு செய்யக்கூடிய சிறந்த கூட்டத்தினராக தொண்டர்களாக மாற வேண்டும். அதுதான் நம்மை வெற்றியின் வழியின் பக்கமாக அழைத்துச் செல்லும் என்பதனையும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். अल्हम्दुलिल्लाह हम तमाम मुसलमान हैं, और ऐसी सूरत में जबकि हम इस्लाम से वाबस्तगी का दावा करते हैं, हमारी जिंदगी का एक मकसद हो जाता है, हमारा एक फरीज़ हयात हो जाता है, और वो फरीज़ हयात अल्लाह की दीन को कायम करना है और इस्लाम का बोलबाला करना है। वल्लज़ी अरसला रसूलहु बिल-हुदा व दीनिल हक़ लियुज़हिरहु अला दीनि कुल्लिहि वलौ करिहल मुश्रिकून। ये साफ ऐलान हो चुका है। अल्लाह रब्बुल इज्जत ने एक खास मकसद से रसूल अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को मबऊस फरमाया था, ताकि उनका दीन कायम हो जाए, मुखालिफ फकत मुश्रिकों की तरफ से खास कितनी भी हो, यह दीन कायम हो चुका। और आज मुसलमान की हैसियत से हमारी खास हैसियत है। बेखबर तू जौहरे आईने अय्याम है, इकबाल ने कहा बेखबर तू जौहरे आईने अय्याम है, तू जमाने में खुदा का आखिरी पैगाम है। आखिरी पैगाम हम हैं,
खातिम नबुव्वत के बाद रसूल अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम की मिशन को जारी रखने वाले ये उलमाए किराम है। और इनके पीछे सब आरा हो जाना हमारा फरीजा है। इस फरीजे को हमें अच्छे से समझना चाहिए। इसलिए कि जहां तक हमारा ताल्लुक है एक बात वाज़ेह बिल्कुल तुम्हारी जिंदगी कैसी होनी चाहिए। या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। साफ हिदायत हो रही, अरे ऐलान किया जा रहा है, मुसलमानों ऐसी मौत न मरो जो मुसलमान की मौत न हो। और मुसलमान की मौत मरने के लिए मुसलमान की हैसियत से जिंदा रहना जरूरी है, दीन का ततव्वुर जरूरी है, शरीयत की पाबंदी जरूरी है, इस्लामी निज़ाम हयात के साथी में ढलकर जिंदगी बसर करना और इस्लाम का एक सच्चा जीता जागता नमूना दुनिया के आगे पेश करना हमारा फरीजा हो जाता है। அல்ஹம்துலில்லாஹ் நாமெல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம்கள் என்ற முறையில் நமக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருந்து வருகின்றது. அந்த கடமை என்னவென்று சொன்னால், நாம் எந்த ஒரு தீனை ஏற்று இந்த உலகில் வாழ்கின்றோமோ அந்த தீனை பற்றிய சரியான அறிமுகத்தை உலகத்திற்கு தருவது நம்முடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தீனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து ஒழுக வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் இறைவன் நமக்கு உத்தரவிடுகின்றால், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற போது முஸ்லிம்களாகவே பிரிந்து செல்ல வேண்டும். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களாகவே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும். அதல்லாமல் வேறு வழிகளில் நீங்கள் சென்றுவிடக்கூடாது என்று சொல்லுகிறார். நாம் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த ஷரியத்தை பின்பற்ற வேண்டியது, மார்க்க கடமைகளை கடைபிடித்தொழுக வேண்டியது, அல்லாஹ் தஆலா அருளிய அந்த கட்டளைகளின் பிரகாரம் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பாக அமைந்திருக்கின்றது. அவைகள் எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியவர்களாகத்தான் நம்முடைய உத்தம உலமாக்கள் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த உலமாக்களுடைய வழிகாட்டுதல் தான் நம்மை உண்மையான முஸ்லிம்களாக இந்த உலகில் இருந்து பிரிந்து செல்வதற்கு வழிபோலும் அடிபோலும். அப்படிப்பட்ட மகத்தான சங்கைக்குரிய உலமாக்கள் கூடியிருக்கக்கூடிய மாநாடாக இது அமைந்திருப்பது கொண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். इकबाल की जुबान में अगर मैं कहूं, मुसलमान के कुछ खसूसियात हैं, मुसलमान के किरदार की क्या खास खसूसियात हैं। और इकबाल ये कहते हैं, हर लहजा है मोमिन की नई शान नई आन, हर लहजा है मोमिन की नई शान नई आन, गुफ्तार में किरदार में अल्लाह की बुरहान। सिर्फ गुफ्तार की जरूरत नहीं है, किरदार की जरूरत रहती है। जबानी तो आए, जबान ने कह भी दिया ला इलाह तो क्या हासिल, जुबान ने कह भी दिया ला इलाह तो क्या हासिल, दिलो निगाह है मुसलमान नहीं तो कुछ भी नहीं, दिलो निगाह है मुसलमान नहीं तो कुछ भी नहीं। जबान से इकरार हो जाता है तो इकरार काफी नहीं, बल्कि दिल का मुसलमान होना जरूरी, निगाह का मुसलमान होना जरूरी। इसीलिए अखबार ने कहा, हर लहजा है मोमिन की नई शान नई आन, गुफ्तार में किरदार में अल्लाह की बुरहान। ये राज किसी को नहीं मालूम कि मोमिन राज क्या है, क्या राज है। ये राज किसी को नहीं मालूम कि मोमिन कारी नजर आता है, हकीकत में है कुरान। कुरान का रट लेना काफी नहीं, पढ़ लेना काफी नहीं, कुरान के मुताबिक अपनी जिंदगियों को संवार कर इस्लाम का कुरान का सच्चा नमूना बनकर पेश करना है, ये हमारा फरीज़ा है। ऐसी सूरत ही में दुनिया इस्लाम की तरफ खींच कर आएगी, क्योंकि इस्लाम एक मखनातीसी कशिश है। मीनाक्षी फिल्म यहाँ जो कुछ हो रहा है वो हमारी वजह से नहीं, हम इस्लाम की तबलीग का फरीज़ा अदा कर नहीं पहुंचे थे, लेकिन जब ने देखा कि बराबरी मसावत इज्जत इस्लाम के दामन में ही मिल सकती है, तो फिर रसूलुल्लाह की दामन की तरफ खींच कर चले आए, रसूलुल्लाह के दामन से वाबस्ता हो गए, उससे निजात हासिल हो जाती है। ये कैफियत पैदा करनी चाहिए जिसको मैं आपके खिदमत में अर्ज करना चाहता हूँ। அல்லாஹ் இக்பால் கூறுகின்றார்கள், முஸ்லிம்களுக்கு என்று தனி குரலும் இருக்கின்றது, தனித்தன்மை சிறப்பு என்பது இருக்கின்றது. அந்த சிறப்பாகிறது அவர்களுடைய பேச்சிலும் அவர்களுடைய நடையிலும் அது வெளிப்பட வேண்டும். அது ஒரு சிறந்த ஆதாரமாக திகழ வேண்டும். அவர்கள் வெறுமனே இஸ்லாமை தழுவிவிட்டோம், கலிமாவை மொழிந்து விட்டோம் என்று சொன்னால் மாத்திரம் போதாது.
அதனுடைய பிரதிபலிப்பு அந்த வாழ்க்கை முறை அவர்களுடைய வாழ்க்கையிலே அது தெளிவாக காட்சி தர வேண்டும். அந்த ஒரு நிலை வருகின்ற போதுதான் உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கையாக, முஸ்லிமுடைய வாழ்க்கையாக அது அமைய முடியும். அந்த வாழ்க்கை தான் மனம் கமழுகின்ற வாழ்க்கையாக அமைய முடியும். இன்று மீனாட்சிபுரத்திலே ஒரு பெரிய மாற்றம் நடைபெற்று இருக்கின்றது என்று சொன்னால், இஸ்லாமுடைய கடமையை நாம் நிறைவேற்றி சென்ற போது ஏற்பட்ட மாறுதல் மறுமலர்ச்சி என்பது அதனுடைய பொருள் அல்ல. பிறகு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போது அவர்கள் சிந்திக்கின்றார்கள், ஆராய்கின்றார்கள். நாம் விமோசனம் பெற வேண்டும் என்றால், நாம் கடைத்தேற வேண்டும் என்றால், உலகிலே உண்மையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னால், அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முந்தானையை பிடிப்பதன் மூலமாகத்தான் சாத்தியமாகும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே மாறுதல் ஏற்பட்டது. இன்றும் கூட நாம் அந்த இஸ்லாமிய வாழ்க்கையை பரிபூர்ணமாக நடந்து காட்டக்கூடியவர்களாக மாறிவிடுவோமானால், உலகம் அந்த காந்த சக்தியின் பக்கமாக ஈர்க்கப்பட்டதாக விரைந்து வரும் என்பதிலே எள்ளளவும் சந்தேகமில்லை. मैं आखिर में यह करने की जरूरत करता हूं कि जहां तक उन लोगों का ताल्लुक है जो इस्लाम के रास्ते में काम करते हैं और हक के रास्ते में लोगों को बुलाते हैं, जिनका ताल्लुक है, ये रास्ता फूलों की सेज नहीं है, फूलों की सेज नहीं है। ऐसा रास्ता नहीं है जहां पर फूल ही फूल बिखेर दिए गए हैं, बल्कि ऐसा रास्ता है जहां पर कांटे लगाए गए हैं, कांटे। और इस रास्ते पर चलने से कदमों के जख्मी हो जाने का अंदेशा है, लहूलुहान हो जाने का अंदेशा है। आप जानते हैं रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम के रास्ते में कांटे लगाए गए थे, रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम पत्थर बरसाए गए थे ताइफ के मैदान में, लेकिन इस्तिकामत का, अज़म का, हौसले का, इरादे का एक नमूना रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम ने दुनिया के सामने और खासकर मिल्लत इस्लामिया के इसके लिए सबक ऐसे पेश किया। हमारे लिए भी मुश्किलात आएंगी, दुश्मनी आएंगे, लेकिन हक के रास्ते में इसका मुकाबला करना है, हक के रास्ते में इसका मुकाबला करना है और कुर्बानियां देकर इस्लाम के नाम को बुलंद रखना है और इस्लाम का जमाने में कायम करना। तुमिना बिल्लाह काफी नहीं, तुमिना बिल्लाह काफी नहीं, इसके साथ साथ तुजाहिदूना फी सबीलिल्लाह बिअमवालिहिम व अनफुसिहिम जरूरी है। कुर्बानी अल्लाह रब्बुल इज्जत के साथ है। तुजाहिदूना फी सबीलिल्लाह, तुमिना बिल्लाह के साथ साथ हम घर बैठ जाए, हम ईमान वाले हैं, अल्लाह का नाम लेते हैं, रसूल का नाम लेते हैं, ईमान पर अमल करते, इस्लाम पर अमल करते हैं, काफी नहीं होता। अल्लाह की राह में, रसूलुल्लाह की राह में जिहाद करना है। कैसे? बिअमवालिहिम व अनफुसिहिम, अल्लाह के साथ यही है। आबाउकुम व अबनाउकुम, अपने माँ बाप से ज्यादा, अपने बच्चों से ज्यादा, अपनी बीवी से ज्यादा, अज़वाजुकुम व अशीरतुकुम, अपनी दौलत से ज्यादा, व तिजारतन कसौदा करो, कसौदा तख्शौना का साथ रहा, वो तिजारतन तख्शौना का साथ रहा, वो तिजारत जिसमें तुम्हें नुकसान का अंदेशा है, वो मसाकिन तज़ूना, और वो घर जो बहुत प्यारे हैं, तमाम से बढ़कर अल्लाह से मोहब्बत होनी चाहिए, रसूल से मोहब्बत होनी चाहिए। अगर ये मोहब्बत अपने तमाम बीवी बच्चों से ज्यादा, दौलत से ज्यादा, घर से ज्यादा अल्लाह रसूल के साथ नहीं है तो ईमान मुकम्मल नहीं। तो मैंने यही अर्ज कर रहा था कि मुश्किलात आएंगे, मुश्किलात आएंगे, मुकाबला करने के लिए कुव्वत उठेगी नमरूद की शक्ल में, नमरूद की शक्ल में कुव्वत उभरेगी। कहीं अबू जहल पैदा हो जाता है और कहीं कुछ और पैदा हो जाता है, कहीं कहीं रेगन पैदा हो जाता है, कहीं यहूदी इसराइल का बेगन पैदा हो जाता है। ये सारे के सारे नमरूद के नुमाइंदे हैं। जब नमरूद के नुमाइंदे हैं, हमारे मुल्क में भी है, हिंदू विश्व परिषद कायम होता है, तो ये नमरूद की नुमाइंदगी करती है तंजीम में, जमात। ऐसी सूरत में हमें औलाद इब्राहिम की तरह कुर्बानियां देनी चाहिए। औलाद इब्राहिम की कुर्बानी, कैसे कुर्बानी? शायद मैं ज्यादा तफसील में जा रहा हूं, लेकिन एक शेर अर्ज कर दूंगा, एक शेर अर्ज कर दूंगा। बेखतर कूद पड़ा आतिश नमरूद में इश्क, बेखतर कूद पड़ा आतिश नमरूद में इश्क, आखिर थी महवे तमाशाए लगे माम भी। वो कैसी चीज थी, वो कैसा जज्बा था,
वो कौन सी कैफियत थी जिसने सैयदना हज़रत इब्राहीम अलैहिस्सलाम को नमरूद की बनाई आग में कूदने पर मजबूर कर दिया। अल्लाह से इश्क था, अल्लाह से इश्क था। और फिर ये नहीं देखा, हज़रत इब्राहीम ने नहीं देखा कि आग में कूदने से जल जा सकते हैं, इसकी परवाह नहीं। अल्लाह का हुक्म है कूदना चाहिए, तो ये क्या होता है, कुल्ला या रुकुनी वरदम सलाम अला इब्राहीम, अल्लाह का हुक्म होता है। और आग हज़रत इब्राहीम अलैहिस्सलाम ये ठंडी हो जाती है और गुलिस्तान बन जाता है। ये कैफियत होनी चाहिए। इसलिए मैं अर्ज किया, आज यहाँ मौजूद है, औलाद इब्राहीम भी मौजूद है। औलाद इब्राहीम यहाँ नुमाइंदगी करते हैं, मिल्लत इस्लामिया, मिल्लत इब्राहिमिया, उम्मत मोहम्मदिया, ये औलाद इब्राहीम की नुमाइंदगी करते हैं। फिरौन नमरूद दुनिया में मौजूद है, आगे मौजूद है। तो हालात का मुकाबला करते हुए, मुश्किलात का मुकाबला करते हुए, कुर्बानियां देते हुए हमें इस मुल्क में और दुनिया भर में जिंदा रहना है। ऐसे मौके पर हमें किसी इल्म के पीछे दौड़ने की जरूरत नहीं है, न कैपिटलिज्म के पीछे, न कम्युनिज्म के पीछे। अगर जाना है हिदायत के लिए, तलवार किराम के पीछे हिदायत के लिए जाना है, इसलिए कि वो इस्लाम की नुमाइंदगी करते हैं। तो फिर इतना मैं अर्ज करना चाहता था, और मैं समझता हूँ कि मैं ज्यादा कुछ कहना ऐसे मौके गुस्ताखी होगी, इसलिए मैं और दो चार बातें कहने के बाद खत्म करूँ। நாம் ஹக்கின் பக்கமாக, சத்தியத்தின் பக்கமாக அழைப்பதற்கு நம்மிலே பலர் முயற்சி செய்கின்றோம். அந்த உழைப்பு, முயற்சி என்பது, அந்த பாதையிலே நாம் நடப்பது என்பது, அந்த பாதையிலே நமக்கு மலர் தூவப்பட்டிருக்காது. பிறகு அந்த பாதையிலே நடந்து செல்கிற போது அங்கே முட்கள் நிறைந்திருக்கும், அங்கே கண்ணாடி தூண்கள் கிடைக்கும். நம்முடைய கால்கள் எல்லாம் புண்ணாகி புறலோடு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் உண்டாகும். அதுதான் ஹக்கின் பக்கமாக, சத்தியத்தின் பக்கமாக அழைப்பவர்களுக்கெல்லாம் கிடைத்த ஒரு பரிசாக இருந்து வந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கெல்லாம் முன்மாதிரியாக நம்முடைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்கள் சத்தியத்தின் பக்கமாக மக்களை அழைத்தார்கள். ஆனால் அவர்களோ கல்லால் தாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய நடைபாதையிலே முட்களை விரித்து வைத்தார்கள். அவர்கள் சொல்லலா தீரத்திற்கெல்லாம் இலக்காக்கப்பட்டார்கள். அந்த மாதிரியான சங்கடங்களை எல்லாம் அந்த சய்யிதுல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகித்து இந்த தீனை, இந்த மார்க்கத்தை அவர்கள் நிலைநாட்டினார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அந்த இஸ்திகாமத்தில் உறுதியை நாம் பார்க்கின்றோம். எந்த பெரிய எதிர்ப்பு, மலை போன்ற எதிர்ப்புகள் வந்த போதிலும் அதனை மனத்தின்மையோடு மிகவும் தைரியமாக நின்று, துணிவோடு நின்று அதனை எதிர்த்திருக்கின்றார்கள். அதனை தூளாக ஆக்கியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த மார்க்கத்தை நாம் எடுத்துக்கொண்டு ஏந்திக் கொண்டு செல்கின்ற போது அதற்கு எண்ணற்ற இன்னல்கள், இடையூறுகள் எல்லாம் வரத்தான் செய்யும். அது இயல்பாக வருவது என்பது மறுக்க முடியாத உண்மையாக அமைந்திருக்கின்றது. இந்த மார்க்க விரோதத்துக்கு விரோதமாக நம்ரூதுகள் எழுந்தார்கள், ஷத்தாதுகள், காரூன்கள் எழுந்தார்கள், அபூஜஹில்கள் எழுந்ததெல்லாம் நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அந்த மாதிரியான நம்ரூதுகள், ஷத்தாதுகள், காரூன்கள், அபூஜஹில்கள் எல்லாம் என்ன நிலைமைக்கு ஆனார்கள் என்பதை நமக்கு வரலாறானது தெளிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த முறையிலே இன்றும் கூட உலகத்திலே நம்ரூதுகள் அழிந்து விடவில்லை, இல்லாமல் போய்விடவில்லை, புறவுகள் இல்லாமல் போய்விடவில்லை. அந்த நம்புவர்கள் தோன்றுகின்றார்கள், ரூபத்தில் அவர்கள் தோன்றியிருக்கின்றார்கள். இன்னும் பார்த்தால் நமக்கு விரோதமான அந்த சக்திகள் எல்லாம் இன்றும் கூட பல்வேறு ரூபங்களிலே நமக்கு முன்னாலே காட்சியளித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. இப்படிப்பட்ட மகத்தான, இப்படிப்பட்ட மிகப்பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய திறன் வாய்ந்த சமுதாயமாக நாம் அமைய வேண்டியது நம்முடைய பொறுப்பாக அமைந்திருக்கின்றது. நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே முன்னேறி செல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும். வெறுமனே ஈமான் கொண்டோம் என்று சொன்னால் மாத்திரம் போதாது, தூமினூன பில்லாஹ் மாத்திரம் நமக்கு போதாது. பிறகு துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் என்ற நிலை நம்மிலே உருவாக வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் நம்முடைய பொருள்களாலும் நம்முடைய உயிராலும் போராடுகின்றவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த முறையிலே நாம் நம்முடைய கடமையை நாம் ஆற்றுகின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்களுக்கு எப்படி அந்த நெருப்பு குண்டம் பூங்காவனமாக மாறியதோ, அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளாகிய நம்மவர்களுக்கும் இந்த எதிர்ப்பு என்ற நெருப்பு குண்டங்கள் நிச்சயமாக பூங்காவனமாக மாறும் என்பதே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட அந்த ஈமானிய உணர்வு நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுவதற்கும் அதற்கு
தீனிற்காக அரிய பல தியாகங்கள் புரிவதற்கும் நாம் தயாராகிக் கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகின்றேன். अल्लाह का खास हुक्म है कि इस्लाम के खादिमों की हैसियत से दुनिया इस्लाम के तारीखी मुल्क ईरान जाने का मौका हुआ. तेहरान हम पहुंचे. मैं और मेरे अजीज रफीक ने कहा जनाब शेख अब्दुल समद साहब वहां पर भी अल-मुअतमिर लिल-फिक्र इस्लामी यानी फिक्र इस्लामी की कॉन्फ्रेंस में शिरकत का मौका मिला. वहां से अभी रात के 1:30 बजे रात 1:30 बजे यहाँ पहुंचे तो आज सुबह हिंदुस्तान में उलमाए किराम के लजीज इज्तिमा में इस पुरनूर महफिल में शिरकत करने का मौका मिल रहा. அண்மையிலே நானும் மதிப்பிற்குரிய அப்துல் சமத் சாஹிப் அவர்களும் ஈரானுக்கு நாங்கள் அண்மையிலே போது சென்று வந்தோம். அங்கேயே இஸ்லாமிய சிந்தனையாளர்களுடைய ஒரு கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையை வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. நேற்று இரவுதான் நாங்கள் 9 மணிக்கு சென்று வந்து அடைந்தோம். இங்கும் உலமா பெருமக்களுடைய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களான நண்பர்களுடைய இந்த மாநாட்டிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது அல்லாஹ்வுக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய பெரிய நன்றி. उलमाए किराम से खुसूसी तौर पर और आप तमाम से दरख्वास्त करूंगा कि जहां तक हमारा ताल्लुक है मुस्लिम लीग के खादिमों का ताल्लुक है, मेरा ताल्लुक है या मेरे रफीक का अब्दुल समद साहब का ताल्लुक है, आप दुआ फरमाएं कि अल्लाह रब्बुल इज्जत हमें तौफीक अता फरमाए, हमें हिदायत अता फरमाए कि जिंदगी की आखिरी सांस तक अल्लाह रसूल की खिदमत करते रहें, इस्लाम की खिदमत करते रहें, मिल्लत इस्लामिया की खिदमत करते रहें और जब दमे वापसी हो तो जबान पर ला इलाहा इल्लल्लाह हो और इस तरह सिर्फ होकर अल्लाह के दरबार में हम पहुंच सकें. உங்களுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவின் மூலமாக என்னுடைய சம்பந்தம் உறவுகளிடத்தில் எவ்வளவு இருக்கின்றதோ அதை நாம் அப்துல் சமத் சாஹிப் அவர்களுடைய அந்த உறவை முன்வைத்து உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுடைய இறுதி மூச்சு இருக்கின்ற வரையிலேயும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவனுடைய தீனுக்காக வேண்டி தொண்டு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களை ஆக்கி அருள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை எங்களுக்கு தந்தருள வேண்டும். நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற போது எங்களுடைய நாவினால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அந்த தாரக மந்திரத்தை மொழிந்தவர்களாக நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லோரும் மன நிறைவோடு துஆ செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். मैं आप तमाम का शुक्रिया अदा करते हुए उलमाए किराम से माफी का तालिब हूं कि मैंने उनकी मौजूदगी में कुछ अर्ज करने की गुस्ताखी की है. मैं दुआ करता हूं कि अल्लाह रब्बुल इज्जत उलमाए किराम को दराज उम्र अता फरमाए और फिर इस्लाम को आबरू इज्जत इस मुल्क में और दुनिया भर में अता फरमाए. रब्बना ला तुज़िग़ क़ुलूबना बअद इज़ हदयतना वहब लना मिन लदुनका रहमा इन्नका अंतल वह्हाब. रब्बना आतिना फिद दुनिया हसना व फिल आखिरति हसनतन व क़िना अज़ाबन नार. रब्बना वाफ़िरना वग़फ़िर लना वरहमना अंत मौलाना फंसुरना अलल क़ौमिल काफ़िरीन. व सल्लल्लाहु तआला अला सय्यिदिना मुहम्मदिन व आलिहि व अस्हाबिहि अजमईन. व आखिर दअवाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन. अस्सलामु अलैकुम. எனக்காகவும் அவர்கள் துஆ செய்ய வேண்டும். அடுத்தபடியாக உலமாக்களுடைய ஆய்வை எல்லாம் நீட்டி வைக்க வேண்டும் என்று நீண்ட துஆ செய்தார்கள் நம்முடைய தலைவர்கள். நான் இந்த